திருத்தணி படி உற்சவத்தில் பாடிவிட்டு தங்கவயலுக்கு காரில் வந்து கொண்டு இருந்த பிரபல பாடகர் ஒய் சந்திரன் வழியிலேயே காலமானார். அவர் உயிர் பிரிவதற்கு சில மணி நேரம் முன்பு அவர் பாடிய பாடலை ஒரு நிமிடம் கேட்டுவிட்டு இந்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தங்கவயல் டிஎம்எஸ் என்று அழைக்கப்படும் இவர் தங்கவயல் கில்பர்ட்ஸ் பகுதியில் வசித்து வந்தார். 74 வயதாகும் இவர் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து பாடி வந்தார். குறிப்பாக பக்தி பாடல்கள் மற்றும் தங்கவயல் துக்க வீடுகள் காரிய நிகழ்ச்சிகளில் இரங்கல் பாடல்கள் பாடி பிரபலம் ஆனார். குலம் வாழ இனம் வாழ விளக்கேற்றுவார் அவன் ஆளும் நம்மை ஆளும் முகம் அதில் புன்னகை விதையா திருத்தணிக்கு நேற்று போயிருந்தாங்களா அந்த உற்சவ படிப்பகத்தில் அந்த இடத்துல வந்து பித்தக்குழி முருகதாசர், தியாகராஜ பாகவதர், கேபி சுந்தரமாலு, டிஎம் சௌந்தரராஜன், சீர்கழி கோவிந்தராஜன் அந்த மணி மண்டபத்தில் பாடணுங்க. அந்த இடத்துல இவர் போய் பாடிக்கிறாரு. காத்தால போகும்போது என்கிட்ட பேசிட்டு போனார். அந்த இடத்துல நான் போய் பாடுறேன்னாக்கா எனக்கு பெரிய பாக்கியம் அது அப்படின்ட்டு சொன்னார். அது அருமை அண்ணன் ஒய் சந்திரன் கர்நாடகா டிஎம்எஸ்ன்னு அவர் அழைக்குவாங்க, கோலார் தங்கவயல் டிஎம்எஸ்ன்னு அழைக்குவாங்க. நேற்று மதியம் 1 மணிக்கு கோலார் தங்கவயலேருந்து திருத்தணிக்கு படி உற்சவத்துக்கு அவர் வருஷம் போய் பாடத்துக்கு போவார். போயிட்டு நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு நல்ல மதியாக பாடிட்டு வரும்போது அவருக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு நெஞ்சு கொஞ்சம் இதாகுது, தொண்டைக்கிட்ட கொஞ்சம் கரகரந்துன்ட்டு சொல்லிக்கிறாரு. அப்பயே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலெல்லாம் இட்டு போய் பார்த்துக்கிறாங்க. பார்த்த பிறகு இல்லைப்பா இது வந்து அவர் இதாகிட்டாருங்க, காலமாயிட்டாருங்கன்னு சொல்லிட்டாருங்க. ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம். அருமை அண்ணன் வந்து எல்லார் ஈஸ்வரி கூட பாடிக்கிறாரு. டிஎம்எஸ் கேஜிஎஃப் வரும்போது டிஎம்எஸ்ஸே சொல்லிக்கிறார், ஒரு கல்யாண நிகழ்ச்சி முடிச்சுன்னு வரும்போது, நீயே இப்படி பாடும்போது நான் ஏன்பா இங்கே வரணும் கேஜிஎஃப்னு சொல்லி பேர் எடுத்துவார். அதுவும் இல்லாமல் அருமை அண்ணன் வந்து எவ்வளோ இரங்கல் நிகழ்ச்சி இருந்தாலும் அவர் இல்லாத இரங்கல் நிகழ்ச்சியே கேஜிஎஃப்பில் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் பெங்களூரில் ஒரு ஆர்கெஸ்ட்ராலையும் பேர் எடுத்தவர். அவர் பாடாத இடம் கிடையாது பெங்களூர் மாநகரத்தில். அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்தவர். இன்றைக்கி வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இழப்பு. அவர் ஆரம்ப காலத்தில் வந்து அலங்கார ஆர்கெஸ்ட்ராவில் இருந்தவர். கலைவாணி அலங்கார ஆர்கெஸ்ட்ரா தான் கேஜிஎஃப்ல ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த அலங்கார ஆர்கெஸ்ட்ரால அவர் பாடினிருந்தவர். அதுக்கு பின்னால் பெங்களூரில் போய் சித்ராலயா, சுகந்தர் மெலடி, மேகாலயா பல ஆர்கெஸ்ட்ராவில் பாடி பேர் எடுத்துவர். அவர் தெரியாத ஒரு சின்ன குழந்தைங்க கூட அவர் தெரியாத இருக்காது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இன்னைக்கு நம்ம விட்டு பிரிந்துக்கிறாருனாக்கா இன்னைக்கு கோலார் தங்கவேலுக்கு ஒரு பேர் இழப்பு. ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற அவருடைய சிஷியங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவர் கூட பாடுங்க, அவர் கூட வாசுங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இழப்பு. அருமை அண்ணன் கில்பர்ட்ஸ் பகுதியை சேர்ந்தவர். அண்ணன் வந்து இந்த கில்பர்ட்ஸ் பகுதியில் எனக்கு சின்ன வயசுலேருந்து அவருடைய பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே ஆர்கெஸ்ட்ரா அவர் பாடினாலும் நான் போயிடுவேன். இதே நண்பர் குழுவில் அவர் ட்ராமா நடக்கும், சிலம்பொலி நாடகம் நடக்கும், நண்பர் குழுனுடைய நாடகம் நடக்கும். அதில் பின்னணி பாடகர்னாக்கா அண்ணன் தான், சந்திரண்ணன் தான். அப்படி இருக்கும்போது நேற்று திருத்தணிக்கு போய் படி உற்சவத்தில் பாடிட்டு அவர் காரில் வந்து நிற்கும்போது பேர்னம்பட்டு மலையெல்லாம் தாண்டி வரும்போது அங்கே வந்து அவருக்கு ஏதோ ஒரு நெஞ்சு கொஞ்சம் இதாகுதுப்பான்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய்க்கிறாங்க. அங்கேயே அவர் காலமாயிட்டார். இப்போ கேஜிஎஃப்ல எங்கே ஒரு துக்க வீடு இருந்தாலும் அவர் போய் இரங்கல் பாட்டு கண்டிப்பாக பாடுவார். கண்டிப்பாக இன்னைக்கு அவருக்கே இரங்கல் பாடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு இல்லையா? இன்னைக்கு கோலார் தங்கவயல்ல பாலக்காடு லைன்லேருந்து ஜண்டாமேடு மாரிக்குப்பம் வரலையும் அவர் பாடாத இடம் கிடையாது. இரங்கல் பாடலும் சரி, ஆர்கெஸ்ட்ராவும் சரி, கோயில் திருவிழாங்களும் சரி, குருசடி திருவிழாங்களும் சரி, மாதாது ஃபீஸ்ட் வந்தாலும் சரி, அவர் கலந்துக்காத நிகழ்ச்சி கிடையாது, அவர் பாடாத இடம் கிடையாது.
ஏன்னா அவருக்கு ஆர்கெஸ்ட்ராவில் வந்து ஒரு 55 வருஷம் அனுபவம் இருக்குது. 55 வருஷம் சாதாரணமாக நம்ம அவரை இதாக நம்ம இது பண்ணக்கூடாது. அவருடைய பாடல் வந்து இன்னும் எத்தனையோ வீட்டில் வந்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிறாங்க இரங்கல் பாடல்களை. இன்னைக்கு அந்த மாதிரி பார்க்க போனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கு வீட்டில் இருக்கும் அவருடைய பாடிக்கிற பாட்டுங்க. அவங்கவுங்க வீட்டில் இரங்கல் பாடலுங்க பாடிக்கிறதெல்லாம் அவர் வந்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்ன கூட சொன்னார், டிஎஸ் பாட்டு 10 பாட்டு நான் எழுதி வச்சுக்கிறேன், அதை வந்து ரெக்கார்டிங் பண்ணிடலாம் நம்ம ஸ்டுடியோவில் போயின்ட்டு ஒரு 10 பாட்டு டிஎஸ் மணி பாட்டு எழுதி வச்சார். அதை போய் பாடணும் ராஜுன்ட்டு எனக்கு ரொம்ப காலமாக அவர் சொல்லியிருந்தார். இறந்த நம்ம போய் பாடலாம் கண்டிப்பாக, அதை வந்து நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணிடுறேன் நான் உனக்குன்னு. நான் வருஷம் டிஎஸ் மணி ப்ரோக்ராம் நடக்கும்போது அவருடைய நிகழ்ச்சி வந்து டிஎஸ் மணி போர்டுக்கிட்ட எப்போவுமே நடக்கும் வருஷம். அப்படியெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் இன்னைக்கு பிரிந்து இருக்கிறாருனாக்கா எல்லாருக்கும் ஒரு மன வேதனை ஆயிடுச்சு. என்ன வயசுங்க ஐயா? அவருக்கு 74 வயசு ஆச்சு ஐயா. 74 வயசு. ஆரம்ப காலத்துலேருந்து அண்ணன் வந்து சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துவேன். இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சுக்கிறாருனாக்கா அது ரொம்ப ஒரு துயரமான விஷயம், எதிர்பார்க்காத விஷயம். அதனால் அவர் கூட ஆர்கெஸ்ட்ராவில் வாசித்துங்கோ. அந்த மாதிரி கலைஞரை வந்து இன்னும் நம்ம பார்க்க முடியாது. இன்னொரு தங்கவயல் டிஎம்எஸ் வந்து இதுவரையிலும் வர முடியாது.